வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை பகீர் டிஆர் பாலு தொடுத்த வழக்கு ஜூலை 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆதாரம் கொடுப்பேன். திமுக எம்பி டிஆர் பாலு கொடுத்த வழக்கில் ஜூலை 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் ஆஜராக உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு பாஜக திமுக இடையே கருத்தியல் ரீதியான அதேபோல் தமிழக மக்களின் நன்கு அறிந்த அரசின் பல துறைகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்தார். இந்நிலையில்தான் ஏப்ரல் 14ஆம் தேதி திமுகவின் சொத்து பட்டியல்களை வெளியிடப் போவதாக அறிவித்தார். அறிவித்ததைப் போலவே சொத்து பட்டியலை வெளியிட்டதன் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது 200 கோடி ரூபாயில் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த பட்டியலில் திமுக எம்பி ஜெகரட்சகன், கனிமொழி, டிஆர் பாலு, கலாநிதி வீராசாமி, அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு, துரைமுருகன், பொன்முடி, அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல்வர் மு.க. ஸ்டாலின், அவரது மகன் சபரீசன், கலாநிதி மாறன் ஆகியோரின் சொத்து பட்டியலும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் சொத்து பட்டியலும் தொடர்பான விவரங்கள் அடங்கிய வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்ட காரணத்தால் ரூபாய் 100 கோடி இழப்பீட்டு கேட்டு திமுக எம்பி டிஆர் பாலு நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருந்தார். இந்நிலையில் திமுக எம்பி டிஆர் பாலு தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜூன் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்ட தேதியில் அனைத்து ஆதாரங்களுடன் நான் நேரில் ஆஜராகி விளக்கமாக உள்ளதாக அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். அதாவது நம்ம அண்ணாமலையோட வாட்ச் பில்லை கேட்டிருந்தாங்க அக்டோபர் மாதம் பக்கம். அவங்க பார்த்திங்கன்னா அது கூடயே பார்த்திங்கன்னா திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலையும் பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் பட்டியல்களை கிட்டத்தட்ட தமிழக முதல்வர் மீது மேலே பார்த்திங்கன்னா 200 கோடி ஊழல் ப்ளஸ் அவர்களோட சொந்தக்காரன் கலாநிதி மாறன், சபரீசன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர்கள் அப்படின்னா ஏவா வேலு, அப்புறம் கே.என். நேரு அப்படின்னு மிக முக்கிய அமைச்சர்கள் மீதெல்லாம் சொத்து பட்டியல்லாம் வெளியிட்டாருங்க. அதற்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஆர் பாலு எம்பி என்ன பண்ணார் அப்படின்னா என் மேல் அவதூறு வழக்கு போட்டு என்கிட்ட இப்படி பண்ணதுனால அபராத தொகை கேட்டிருக்காருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றம் ஜூலை 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா நேரில் ஆஜராகி அதற்கான விளக்கத்தை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நான் அதற்கான விளக்கங்கள் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.